Taste the Daily. தேசிய அளவில் பல்வேறு விருதுகளை பெற்று சிறப்பான ஆட்சி நடத்திய அதிமுக மீது திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் அவதூறுகளை வீசி வருவதாக கழக பொதுச் செயலாளர் காட்டமாக தெரிவித்தார். ஆளும் கட்சியை புகழ்ந்து பேசும் அதன் கூட்டணி கட்சிகள் சட்டப்பேரவையில் திமுக வரிசையிலேயே அமர்ந்து விடலாம் என பட்டுக்கோட்டையில் நடைபெற்ற எழுச்சி உரையின் போது அவர் கடுமையாக விமர்சனம் செய்தார். தேசிய அளவில் விருதுகளை பெற்று மக்களிடத்தில் நன்மதிப்பை பெற்ற அரசாங்கம் இன்றைக்கு தொடர்ந்து 5 ஆண்டு காலம் உணவு தானிய உற்பத்தியை அதிக பெருக்கி கிறிஸ்கர்மா என்ற உயர்ந்த விருதை வேளாண்மை துறையை நாம் பெற்றுக்கிறோம். இப்படி தேசிய அளவில் ஒரு திறமையான அரசாங்கம் தமிழகத்தில் இருந்த காரணத்தினால தேசிய அளவில் இவ்வளவு விருதுகளை பெற்றுக்கிறோம். ஆனா திமுக காரரும் கண்ணு தெரியல. ஏன்னா வேண்டும் என்ற திட்டமிட்ட அவதூறு செய்தி, தினந்தோறும் அவதூறு செய்தி. இன்றைக்கு கூட இன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் சொல்றார். அவர் என்ன சொல்றாரு? அவரு என்னுடைய நன்மை கருதி சொல்றாராம். திருமாவளவன் அவர்களே, அண்ணா திமுக பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம், உங்க கட்சி பத்தி கவலைப்படுங்க. திமுக விடுதலை சிறுத்தைய கொஞ்சம் கொஞ்சமா விழுங்கிட்டு இருக்குது, பாதி விழுங்கிட்டாங்க. இனிமேல் உங்க கட்சி காப்பாத்திங்க. திருச்சியில் நடைபெற்ற உங்களுடைய மாநில மாநாட்டுக்கு பர்மிஷன் கொடுப்பதே தடுமாறினாங்க. அதே போல மதுரையில் கொடியிடுவதற்கு முறையாக அனுமதி கேட்டு கூட கொடுக்கல. ஏன்னா கூட்டணி கட்சிக்கு இப்படி நெருக்கடி. இதையெல்லாம் உணருங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கொள்கை வேற, கூட்டணி வேற. எங்கள் தேர்தல் நேரத்தில் நாங்கள் கூட்டணி வைப்போம். ஏனென்றால் வாக்குகள் சிதறாமல் எதிரிகளை வீழ்த்த வேண்டும். திமுக மக்கள் வராத ஆட்சியை அகற்றப்பட வேண்டும். அதனால எங்களுடைய கருத்துடைய கட்சி நாங்கள் சேர்த்திருக்கிறோம். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஊழல் கட்சி திமுகவை அகற்ற வேண்டும். 2 கட்சி ஒத்த கருத்து. இன்றைக்கு கூட்டணி அமைச்சிருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அண்ணா திமுக தலைவர் அமைக்கப்பட்ட கூட்டணி பெறும். ஆகவே கூட்டணி கட்சி பத்தி எங்க திமுக கூட்டணி கட்சி தலைவர் எங்க கட்சி பத்தி கவலைப்படாது. உங்க கட்சியை காப்பாத்தி, உங்க கட்சியை காப்பாத்து. நீங்க ஆளுங்கட்சி இருக்கீங்கன்னா எதிர்கட்சி இருக்கிறனால தெரியல. ஏன்னா எங்களோட தான் அமர்ந்திருக்கிறாங்க, சட்டமன்றத்தில் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கிறாங்க. அப்படி எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருந்தா இந்த ஆளுங்கட்சியில் இருக்கின்ற தவறுல சுட்டி காட்ட வேணும்ல சட்டமன்றத்தில். இதுதான் நியாயம், சொல்லுங்க. இதுதான நியாயம். மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா சட்டமன்றத்தில் அரசுடைய கவனத்தை கொண்டு வரணும். ஒன்னும் கிடையாது. புகழ்ந்து பேசுவதுதான் திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சியுடைய எம்எல்ஏ. இதற்கு எதுக்கு நீங்க எம்எல்ஏ ஆகணும்? எதுக்கு எதிர்கட்சி வரிசையில் வரணும்? போய் ஆளுங்கட்சி வரிசையிலே கோந்துக்கலாம். ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பிரதான எதிர்கட்சி. மக்களுக்கு எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து அதை நிவர்த்தி செய்கின்ற தில்லு திராணி தெம்பு இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி.